கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு சிறுகதை. ஒரு காலத்தில் இங்கிலாந்து நாட்டில் கொடிய தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. நாட்டில் உள்ள எல்லா ஏரிகளும் ஆறுகளும் வற்றி போய்விட்டன. காரணம், பருவமழை வராதிருந்ததினால். நாட்டில் உள்ள செழித்த திராட்சை கொடிகள் எல்லாம் வாடி வதங்கி மடிந்தன. ஆனால் ஒருவர் வீட்டு தோட்டத்தில் இருந்த ஒரு திராட்சை கொடி மட்டும் பசுமையும் செழிப்புமாக இருந்ததுடன் கனிகளும் கொடுத்து வந்தது. அந்த ஒரு செடி மட்டும் செழிப்புடன் இருக்க காரணம் என்ன என்பதை தாவர நிபுணர்கள் ஆராய்ந்து பார்த்தனர். பல நாள் ஆராய்ச்சிக்கு பிறகுதான் ரகசியம் வெளியாயிற்று. ஆழமாக சென்றிருந்த அச்செடியின் வேர்கள் சற்று தூரத்தில் இருந்த வற்றாத தேம்ஸ் நதியின் கரையை அடைந்து அதன் தண்ணீரை தொட்டு கொண்டிருந்ததால் அந்த திராட்சை செடி பஞ்ச காலத்திலும் செழிப்புடன் கனி கொடுக்க முடிந்தது என்பதை கண்டுபிடித்தார்கள். இதைப்போல் ஜீவ ஊற்றாகிய இயேசுவில் நிலைத்திருக்கிறவர்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் கனி கொடுத்து பசுமையுடன் இருப்பார்கள். வேதத்தில் சங்கீதம் 36 அதிகாரம் 9 ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். இன்றே ஜீவ ஊற்றாகிய இயேசுவை அடைவோமா? கர்த்தர் இந்த சிறுகதையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.